Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம சப்அரே வித் லீஸ்ட் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, given an array of size n, find the subarray of size k that has the least average among all the subarrays of size k. அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் கொடுத்து அந்த சப்அரேஸோட லீஸ்ட் ஆவரேஜ் கேட்கறாங்க. ஓகேவா? சப்அரேஸ்ல ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி எல்லாமே கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? இண்டெக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஒன் பேஸ்ட் இண்டெக்ஸிங் ஆஃப் சைஸ் கே தட் ஹாஸ் லீஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த சப்அரேயோட லென்த் எவ்வளவு இருக்கணும், ஒரே ஒரு லென்த் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒரே ஒரு லென்த் தான் இருக்கணும் அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு சப்அரேஸோட லென்த் ஒவ்வொன்னா தான் எடுத்துக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இதோட ஆவரேஜ் என்னது, 30. கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து பார்க்கும்போது 30 லென்த் 2, திரும்ப அடுத்த சப்அரேன் வரும்போது 20, அடுத்த சப்அரேங்கும் போது 10. இருக்கிறதுலே லீஸ்ட் ஆவரேஜுங்கும் போது 10ல தான் நமக்கு கிடைக்கும். 10 டிவைடட் பை 1 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் எனக்கு இருக்கிறதுலே லீஸ்ட் ஆவரேஜ் கிடைக்குது. அப்போ அதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன, 0 1 2. 0 பேஸ்ட் இண்டெக்ஸிங் கிடையாது, 1 பேஸ்ட் இண்டெக்ஸிங். அப்போ 1 2 3 தான் இதோட ஆன்சர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் அதே இன்புட் கொடுத்துருக்காங்க, ஆனால் K2. இப்போ அரேவோட லென்த் என்னது, சப்அரேயோட லென்த் நம்ம சூஸ் பண்ற சப்அரேஸ் ரெண்டு லென்த்துக்கு சூஸ் பண்ணணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் 2 லென்த் சூஸ் பண்ணனா இங்க என்னுடைய லீஸ்ட் ஆவரேஜ் என்ன, 30 பிளஸ் 20 50 டிவைடட் பை 2 அப்படின்னு போகும்போது 25. அப்ப இங்க எனக்கு 25 கிடைக்குது. ஓகே, இங்கன்னு பார்க்கும்போது 20 பிளஸ் 30 10 டிவைடட் பை 20 பிளஸ் 10 30 டிவைடட் பை 2 15. அப்ப இதுக்கு முன்னாடி கிடைச்ச 25 விட இப்ப கிடைச்சிருக்கிற 15 ரொம்ப கம்மி. அப்ப இந்த சப்அரேவை தான் நான் சூஸ் பண்ணுவேன். இதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன, இதுதான். ஸோ 0 பேஸ்ட் பார்த்தோம்னா 1, பட் ஆனால் இது 1 பேஸ்ட். ஸோ அப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 2. ஸோ இதுதாங்க ஆன்சர். இப்போ அப்ரோச் என்ன, ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அப்ரோச் என்ன, ஸ்லைடிங் விண்டோவை யூஸ் பண்ணி ஒவ்வொரு விண்டோஸ்ல இருக்கிற லீஸ்ட் ஆவரேஜை நம்ம செக் பண்ணணும். இப்போ லீஸ்ட் ஆவரேஜ் வந்து எப்படி, எங்க இப்ப நான் வந்து இதோட சைஸ் என்ன கொடுத்துருக்கேன்னா 3 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? இதோட சைஸ் வந்து 3 அப்படின்னு கொடுத்துட்றாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், 3 சைஸ்ல இருக்கிற ஒரு சப்அரேஸை செக் பண்ணுவேன். அப்ப 3 சைஸ்ல இருக்கிற சப்அரே அப்படின்னா முதல்ல என்னது, ஸோ இந்த சப்அரேவை செக் பண்ணுவேன். இந்த சப்அரேல செக் பண்ணும்போது இதோட சம் என்ன கிடைக்குது, 5. முதல்ல வந்து 2 இது எடுத்து வச்சுக்கிறேன் கே. அதே சமயத்துல மினிமம் சம் என்னது, மினிமம் சம் வந்து இனிஷியலா நான் வந்து இதுதான் என்னுடைய மினிமம் சம்னு வச்சுக்கிறேன். 5 பிளஸ் 6 11, 11 பிளஸ் 9 20. இதுதான் எனக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற மினிமம் சம். என்னுடைய மினிமம் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது, மினிமம் இண்டெக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது, 0ல. அதுவும் இனிஷியலா 0ன்னு கொடுத்தாச்சு. சரி, ஓகே. இப்ப இதுல 20னா சம் கம்மியாச்சுன்னா ஆவரேஜும் கம்மியாக இருக்க போகுது, சம் அதிகமாச்சுன்னா ஆவரேஜும் அதிகமாக போகுது. அப்ப வெறும் மினிமம் சம் கண்டுபிடிச்சா போதுமா, ஆவரேஜ் எல்லாம் எதுக்கு கண்டுபிடிக்கணும், ஏன்னா மினிமம் சம் வச்சுதான் ஆவரேஜே வரப்போகுது. அப்ப இப்போதைக்கு இங்க மினிமம் சம் 20 கிடைச்சிருக்கு, 20 அப்டேட் பண்ணிட்டேன். இப்ப அடுத்த ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அடுத்த எண்ட் இண்டெக்ஸ்க்கு போனேன்னா இங்க காமனா இருக்கிறதுனா இந்த 2 இண்டெக்ஸ் காமனா தான் இருக்கு. புதுசா வந்த இண்டெக்ஸ் இது. அப்ப இதை ஆட் பண்ணனா 8 மினிமம். ஆல்ரெடி மினிமம் சம்ங்கிற என்னுடைய சம் என்னது, சம் வந்து நான் வந்து 20ன்னு இது வரைக்கும் கடைசியா கண்டுபிடிச்சது. புதுசா வந்திருக்கிறது என்னது 8, மைனஸ் ஆனது என்னது இந்த 5. அப்ப பண்ணனா 5 ஆட் பண்ணும்போது 23. அப்ப என்னுடைய மினிமம் சம் இந்த இடத்துல என்ன கிடைக்குதுன்னா 23ன்னு வருது. அப்ப இங்க 20, இங்க 20, இங்க 23. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எதுவும் பண்ண மாட்டேன். அடுத்து என்னுடைய விண்டோவை மூவ் பண்ணுவேன், இங்க இருந்து இங்க மூவ் பண்ணுவேன். அப்ப இங்க மூவ் பண்ணனா இங்க காமனா இருக்கிறது இந்த 2 இண்டெக்ஸ். ஸோ இந்த 2 இண்டெக்ஸ் புதுசா வந்திருக்கிறது 7. அப்ப 23 கூட நான் என்ன பண்ணுவேன், புதுசா வந்த இண்டெக்ஸ் 7, போன இண்டெக்ஸ் 6, அதாவது போன வேல்யூ 6. அப்ப பண்ணனா 24 வருதா, இந்த ரேஞ்சில் 9 8 7 பண்ண என்ன வருது, 9 17 7 24. அப்ப இதுக்கு ஆன்சர் 24 கிடைக்குது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அடுத்த சப்அரேஸ் மூவ் பண்ணுவேன். அடுத்த சப்அரேயோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எங்க வைப்பேன், இங்க வைப்பேன். ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் பண்ணும்போது எனக்கு போன வேல்யூஸ் என்னது 9, ஆல்ரெடி இருக்கிறது 24. 24ல எனக்கு ரிமூவ் ஆன வேல்யூ 9. நெக்ஸ்ட் ரிமூவ் ஆன வேல்யூ 9. ஓகே 9. அடுத்தது என்ன பண்ணுவேன், ரிமூவ் ஆன வேல்யூ 9, புதுசா வந்த வேல்யூ 1 பிளஸ் 1 ஆட் பண்ணனா 24 கூட 9 போச்சுன்னா, இல்ல 24 கூட 8 போச்சுன்னா என்னது 20, 20 கூட ஒரு 4 போச்சுன்னா 16. ஓகே, இப்ப என்னுடைய மினிமம் சம் இந்த இடத்துல என்ன கிடைக்குது, 16 கிடைக்குது. கரெக்டா? 8 7 1, 1 8 2 8 16ல 1 போச்சுன்னா 15, திரும்ப 1 16. அப்ப எனக்கு இந்த இடத்துல மினிமம் சம் 16 கிடைக்குது. ஆல்ரெடி இருக்கிற மினிமம் சம் விட கம்மி. அப்ப நான் 16ங்கிறத சூஸ் பண்ணிட்டு இதோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது, எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அதுதான் இப்ப என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எங்க 3.
அப்போ இப்போ என்னுடைய மினிமம் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 3ன்னு அப்டேட் பண்ணிட்டேன். திரும்ப என்ன பண்ணுவேன், வழக்கம் போல என்னுடைய ஸ்லைடிங் விண்டோவை மூவ் பண்ணுவேன். மூவ் பண்ணனா இது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ். இங்க எனக்கு என்ன சம் கிடைக்கும், 7 1 8 8 1 9. இங்க சம் எனக்கு 9 தான் கிடைக்கும். எப்படி, ஏன்னா இந்த 16ல இருந்து புதுசா ரிமூவ் ஆனது 8, புதுசா வந்தது 1. 16ல இருந்து 8 போச்சுன்னா 8, புதுசா வந்த 1ஓட சேர்த்துனா 9. இந்த 9ங்கிறது ஆல்ரெடி இருக்கிற மினிமம் சம்மை விட கம்மி. அப்போ இங்க மினிமம் சம் 9ன்னு அப்டேட் பண்ணிடுவேன். இண்டெக்ஸ் என்னது, ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஆன 4. ஓகே, அடுத்தது என்னது, திரும்ப மினிமம் திரும்ப வந்து லென்த்தை வந்து மூவ் பண்றோம். ஸ்லைடிங் விண்டோவோட லென்த்தை ஸ்லைடிங் விண்டோவை மூவ் பண்றோம். அப்ப இங்க ஸ்டார்ட் இண்டெக்ஸ், இங்க எண்ட் இண்டெக்ஸ். அப்ப இங்க இதோட சம் என்ன வரும், 3ன்னு வரும். எப்படி 3ன்னு வரும், 9 புதுசா வந்த இண்டெக்ஸோட ஒன்னு ஆட் பண்ணா 10, போன இண்டெக்ஸோட வேல்யூ ஆட் பண்ணோம்னா 7. அப்ப 10 - 3 7. அப்ப இங்க வந்து எனக்கு மினிமம் சம் என்னது 3 தான். அப்ப 3ன்னு அப்டேட் பண்ணிட்டு இண்டெக்ஸ் என்னது, இங்க என்ன ஸ்டார்ட் இண்டெக்ஸோ அந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 5. திரும்ப நான் என்ன பண்ணுவேன், மூவ் பண்ணுவேன், ஸ்லைடிங் விண்டோவை மூவ் பண்ணனா அப்ப எனக்கு இங்க வந்து என்ன கிடைச்சிருக்கு, புதுசா வந்ததோட வேல்யூ வந்து 6, ஆல்ரெடி போன வேல்யூவோட ஒன்னு 7. அப்ப 3 கூட 6னா 9, 9 கூட 1 போச்சுன்னா 8. அப்ப எனக்கு இந்த இடத்துல 8ன்னு நான் வருது சம். ஏன்னா 6 1 1 8. 8ங்கிறது என்னோட மினிமம் சம்மை விட அதிகம் தான். அப்ப நான் எந்த அப்டேட்டும் பண்ண மாட்டேன். அப்ப கடைசியா எனக்கு கிடைச்சிருக்கிற மினிமம் இண்டெக்ஸ் என்னது 5. இது 0 பேஸ்டுங்கிறனால நம்ம ஆன்சரா ரிட்டர்ன் பண்ணும்போது +1 ரிட்டர்ன் பண்ணோம்னா முடிஞ்சது. ஸோ அவ்வளவுதாங்க. அப்ரோச்சும் ரொம்பவே சிம்பிள். ஏன்னா லீஸ்ட் ஆவரேஜ்ங்கிறது இங்க மட்டும்தான் கிடைக்கும். 3 டிவைடட் பை 3, 3 டிவைடட் பை 3னா 1. ஸோ நீங்க டிவைடட் பை 3 போட்டீங்கனாலும் எல்லாமே எதுல கிடைக்கும், ஸோ இருக்கிறதுலேயே சம் எங்க கம்மியா இருக்கோ அங்கதான் லீஸ்ட் ஆவரேஜ் கிடைக்கும். அதனால மினிமம் சம் கண்டுபிடிச்சு அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணீங்கனாலே போதும். அப்போ கொஸ்டின் என்னது, நமக்கு முதல்ல என்னெல்லாம் தேவை, முதல்ல ஸோ இதுல வந்து நம் அரே கொடுத்துட்டாங்க. நான் நம்ஸ்ன்னு வச்சுக்கிறதுக்கு பதில் ஏனே வச்சுக்கிறேன் என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு. ஸோ முதல்ல அந்த லென்த்ல இருக்கிற சம்மை கண்டுபிடிக்கணும், கரெக்டா. அப்போ இனிஷியலா முதல்ல சம் எடுத்துக்கலாம். int sum equal to 0. so for int I equal to 0, I less than k வரைக்கும் நான் போறேன். I less than k வரைக்கும் இருக்கிற சம்மை கண்டுபிடிக்கிறேன். I plus plus sum equal to sum plus array of I. ஓகே, இப்போ நான் இங்க சம் கண்டுபிடிச்சிட்டேன். என்னுடைய மினிமம் இண்டெக்ஸ் என்னது, int minimum index equal to 0 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ இது சம்முக்கு பதிலாக மினிமம் சம்னு வச்சுக்கலாம். ஓகேவா, மினிமம் சம் ஈக்குவல் டு இது வந்து மினிமம் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0. மினிமம் சம்மும் இனிஷியலா 0வா இருக்கு, மினிமம் இண்டெக்ஸும் ஈக்குவல்டா 0வா இருக்கு. மினிமம் சம்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டா. முதல்ல மினிமம் சம் என்னது, ஸோ மினிமம் சம் என்னது, மினிமம் சம்மை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எங்கிட்ட மினிமம் சம்மும் மினிமம் இண்டெக்ஸும் இருக்கு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங் விண்டோ, ஃபர்ஸ்ட் விண்டோவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் விண்டோக்கு மினிமம் சம் என்ன, மினிமம் இண்டெக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்லைடிங் விண்டோவை மூவ் பண்ணி இருக்கிறதுலே எங்க மினிமம்னு கண்டுபிடிக்கணும், கரெக்டா. ஸோ இப்போ அதுக்காக int sum equal to மினிமம் சம்மோட வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதுல தானே அடிஷனு சப்ராக்ஷனு எல்லாம் பண்றோம். ஸோ மினிமம் சம்மை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1ல ஸ்டார்ட் ஆகும். எண்டிங் இண்டெக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகும், எண்டிங் இண்டெக்ஸ் அந்த கேல ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அந்த லென்த் தானே, அதனால. இப்போ கண்டிஷன் என்ன, while எண்டிங் இண்டெக்ஸ் எப்பவுமே லெஸ் தென் n இருக்கணும். n கொடுக்காததுனால a டாட் லென்த்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த சம்ல இருந்து புதுசா வந்த இண்டெக்ஸை ஆட் பண்ணணும், ரிமூவ் ஆன இண்டெக்ஸோட வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ முதல்ல இந்த சம் ஈக்குவல் டு சம் மைனஸ் a ஆஃப் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் -1. போன இண்டெக்ஸோட வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ புதுசா வந்த இண்டெக்ஸோட வேல்யூவை ஆட் பண்றேன். சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் அரே ஆஃப் எண்ட் இண்டெக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ சம் ஈக்குவல் டு இந்த ரெண்டு முடிஞ்சிருச்சா. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த சம் இருக்கிறதுலே நம்மளோட மினிமம் சம்மை விட மினிமமான நான் செக் பண்ணணும். இஃப் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற சம்மு என்னுடைய மினிமம் சம்மை விட கம்மியா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும், இதுதான் என்னுடைய மினிமம் சம். ஸோ மினிமம் சம் ஈக்குவல் டு சம், தென் என்னுடைய மினிமம் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ், கரெக்டா. எங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் என்னுடைய மினிமம் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், எப்பவும் போல ஸ்டார்ட் இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், எண்ட் இண்டெக்ஸையும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸ்டார்ட் இண்டெக்ஸையும் எண்ட் இண்டெக்ஸையும் ஒன்று மூவ் பண்ணாதான் ஸ்லைடிங் விண்டோ மூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஃபைனலாக நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணணும், நம்மளோட மினிமம் இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். பட் இது 1 பேஸ்ட் இண்டெக்ஸுங்கிறதுனால ரிட்டர்ன் மினிமம் இண்டெக்ஸ் +1. ஏன்னா இது 1 பேஸ்ட் இண்டெக்ஸ், அதனால 1 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா. கம்பைலேஷன் எரர் என்னது, i less than, ஓகே இங்க ஏதோ பிரச்சனை ஃபார் லூப்ல.
ஓகே, I less than A dot length. I less than K. I less than K. நெக்ஸ்ட் ஓகே, சப்மிட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். அதே சமயத்தில் இந்த வீடியோவில் நிறைய புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. இல்லை நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.